வேணுமா, பொறியியல் வேணுமா? ஐயா எல்லாம் படிக்கணும்னா டவுனுக்கு தான் போடுங்க. சரியா? காலேஜ் கட். அந்த காலேஜில் நல்லா படித்தவங்களுக்கு கொடு. யார் பாதி பேர் பணக்காரர் இருக்காங்களாம், ஏழைகள் இருக்காங்களாம். சரி சரி, எல்லாரும் கல்வி எடுக்கட்டும். ஆனால் ஏழைகளுக்கு கல்வி முக்கியம் சொல்லும்போது இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு படித்தவங்களுக்கு நீட் எக்ஸாம் இருக்குது, கோச்சிங் போகிறாங்க. எல்லாம் ஐஐடியோ ஜேஇ போகிறாங்க, இல்லை நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 2000 லட்சம் 3 லட்சம் கட்டி கோச்சிங் போகிறாங்க, படிக்கிறாங்க. அதுக்கு மேலே நீட் எழுதுகிறாங்க, இது சேர்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மருத்துவ படிக்கிறதுக்கு வேண்டி நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சான். அங்கே காலேஜில் இருக்கிற பிரின்சிபால் கரஸ்பாண்டெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, யார் மார்க் எப்படி எப்படின்னு சொல்லி பார்த்து நல்லா பிரிக்கிறாங்களாம். பிரித்த உடனே யாருக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியலையா. எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாங்களாம். இவர் என்ன மருத்துவ படிப்பில் என்னாச்சு, இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாராம். ஐயா எப்படி போயிருக்கணும் இல்லையா, அந்த அப்ளிகேஷனில் கொண்டுட்டு வா. எல்லா அப்ளிகேஷன் வச்சாராம். எல்லாத்தையும் எடுத்து தனி வச்சுட்டு இவங்களுக்கு மட்டும் கொடுப்பா அப்படின்னாரு. பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட் அங்கே இருக்கிற கல்வியாளர்கள்லாம் ஆடி போயிட்டாங்களாம். எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னா, கீழே அந்த கையெழுத்து பாருப்பா அப்படின்னாரா. கையெழுத்து போட்டதெல்லாம் தனியாகவே, கையெழுத்து போடாமல் ரேகை வச்சுருக்காங்களே அது தனியாக அப்படின்னாராம். ரேகை வச்சவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவன் தான் எழுது படிக்க தெரியாத அப்பா அம்மா, அவங்க தான் கார்டியனாக இருக்காங்க. நிறைய பேருக்கு அப்பா அம்மா இல்லாமல் கார்டியனாக இருப்பாங்க, தாத்தா பாட்டியே தான் இருப்பாங்க. அவங்க படிக்கவே இல்லை, ஆனால் அவங்க பேரை படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா படிக்கிற மாணவங்க தான், ஆனால் நல்ல வசதி இருக்கிறவங்க, நிலவளம் இருக்கிறாங்க, வேறு காலம் சேர்த்திடுவாங்க. இவங்களுக்கு யாருல கல்வி கொடுக்குறது? முதல்ல இவங்களுக்கு கொடுக்கையா அப்படின்னு ரேகை வச்சவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்தாங்களாம். அவங்கெல்லாம் டாக்டருக்கு படித்தாங்களாம். இல்லை பார்த்துக்கலே, நாளைக்கு நீ படித்த கல்வி நாளைக்கு இந்த மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரணும், மறந்துடாது. உனக்கு வந்த கல்வி நீயும் சாப்பிடணும், மற்றவங்களையும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு கொடுத்த அந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக மாறினாங்களாம். எவ்வளோ அன்புள்ள போறங்க தாய் உள்ள. படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கணும்னு அவர் ஆர்வத்தை கொடுத்தாரு பாருங்க. அங்க நிற்கிறார் காமராசர். மருத்துவ படிப்பு மேல வந்துருச்சு. அதுக்கு மேல இவர் அரசியல்லையும் வாழ்ந்த 9 ஆண்டு அரசியல்கள் ஜெயிலில் போய் எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டார் தெரியுங்களா? அடி உதைகள் இருக்கும், தங்குறதுக்கு இடம் கொசுக்கடி, மேலே ஜிங்க் சீட்டு தான், அதுலேருந்து அவ்வளவு ஒரு புழுக்கமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கல்லு மண்ணு கலந்த உணவு, சாப்பிடல போச்சல் தூக்கி வீசிட்டு போவாங்களா, மூஞ்சில அடிச்சுட்டு போவாங்களாம். அவர் சொல்கிறாரு, நானும் இருக்கப்பா, கேரளாவில் இருந்து வந்தவங்களும், கர்நாடகா வந்தவங்களும், ஆந்திராவிலிருந்து வந்தவங்களும் எல்லாம் நாங்கள் ஜெயிலில் இருக்கோம். நாங்கள்லாம் இங்கே ஸ்டேட்டு வேற இருக்கலாம், நாங்கள்லாம் இந்தியர்கள். அந்த அந்நியனை விரட்டணும், அதுக்கு வேண்டாம் எங்களுடைய மாநில வேலை இருக்கலாம், நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் சொல்லிட்டு எல்லாரும் ஜெயிலில் இருந்தாங்களாம். அப்புறம் அந்த மாதிரி துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் பட்டு தண்ணீர் விட்டும் வளர்த்தும் சர்வேசா, கண்ணீரால் காத்த கருவ திருவுளவோ 1000 வருடம் வைத்து கிடந்த பின்னால் வராது போர் இந்த மாமணியை தோற்போமோ, அப்படி பண்ணி இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம். இந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தணுமா இல்லையா? அதுக்கு மேல என்ன கொடுத்தாரு பாருங்க, கல்வி கொடுத்தாரு, தொழிலை கொடுத்தாரு, விவசாயத்தை கொடுத்தாரு. இதுக்கு மேல மக்களுக்கு அடிப்படை தேவையில்லை வேணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது எதிர்காலத்தில் இவருக்கு பெரிய தலைவர் பதவி வருது. எங்க வருது தெரியுங்களா? இவர் கிங் மேக்கர். அன்னைக்கு வாழ்ந்த லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய தலைவர்கள். ஆனால் சாதாரண விருது பட்டியலில் பிறந்த ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய காமராஜர் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணல, காங்கிரசுடைய தலைவராக மாறினாரு. காங்கிரசுடைய தலைவராக மாறினாரு. அப்ப மாறிட்டு யார் முதலமைச்சராக, இவருடைய முதலமைச்சர் பதவி வேண்டான்னு தொடர்ந்து வந்துட்டாரு. எனக்கு பதவி மேல ஆசை கிடையாது, 9 ஆண்டுகள் இருந்துட்டேன், என்னால செஞ்சுட்டேன், இதுக்கு மேல பதவி வேண்டாம்னு சொல்லும் போது இவங்க சொன்னாங்க, நீங்க தான் தலைவரை உருவாக்கணும்னு சொன்னாங்களே. அப்போ லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக கொண்டு வந்தாராம். எனக்கு பதவி வேண்டாம்னு சொல்லி அரசியல் தலைவராக இருந்து சாதாரண தொண்டனாக இருந்து கடைசி வரைக்கும் சமுதாய தொண்டே செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு முறை காந்தியடிகள் வந்தாராம். அவர் காந்தியடிகள் படிச்சதுங்க லண்டன்ல. அவர் வக்கீலா எங்க இருந்தாரு, தென்னாப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாரு. அவர் எல்லாம் பட்டத்தை படிச்சு எல்லாம் தெரிஞ்சு கோட்டு சூட் எல்லாம் போட்டு நல்லா சிறப்பா இருப்பாரு, நல்ல திறமைசாலி. யாரு? மகாத்மா காந்தி அவர்கள்.
மதுரைக்கு வர்றாரு. ஒரு மாநாட்டுக்கு ஒரு போராட்டத்துக்கு வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அங்கே மதுரையில் காமராஜர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே பாருங்க. அப்போது இங்கே விருதுப்பட்டியிலிருந்து வந்தவர் ஒரு பார்க்குறாரு. பார்த்த உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் மிக சிறந்த அரசியல் தலைவர், நல்ல உள்ளம் கொண்டவர் சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு எங்களுக்கு கூட என்ன அப்படின்னு சொல்லி அந்த கதர் வேட்டியும் கதர் சட்டையும் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க காந்திஜி அங்கிருந்து வரும்போது வயலில் பார்க்குறாரா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சரி ஒரு கோமனை கட்டிட்டு அங்கே வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வயலில் வேலை செய்யும்போது வெயில் அதிகமாக இருக்கும், ஆனால் அங்கே குடிக்க ஒரு கஞ்சி தண்ணி தான். அதை பார்த்த உடனே இவர் சொன்னாரா, நான் இந்த கோட்டு சூட்டு போட்டு நான் வக்கீல் படிப்பாக இருந்துட்டு இருக்கும்போது என்னுடைய இனம் வந்து இங்கே கோமனை கட்டிட்டு ஆடை இல்லாமல் இருக்காங்களே, அது பார்க்கும்போது நான் மட்டும் வாழ்ந்தா அது சிறப்பான வாழ்க்கை. காந்தியடிகள் அன்னைக்கு முடிவு பண்ணாரா, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, அவ்வளோதான், எனக்கு கதராடை போதும்னு சொல்லிட்டு அவரே இந்த நூற்று அதன் மூலமாக ஆடை நெய்து நான் அணிய வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்த பின்னால் தான் தெரிஞ்சதா. அன்னையிலிருந்து அவர் ஆடையை மாற்றிக்கல, அவர் இறப்பும் வரை கோட்டு சுட்டெல்லாம் போயிடுச்சு, எதுவுமே வேண்டாப்பா, சரியா, பசிக்கு உணவு இருந்தால் போதும். என் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. காந்தியடிகள் பார்த்து அந்த காமராஜரை பாராட்டினாரா, எப்படி கொண்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டை, என்ன மாதிரி உன்னுடைய அரசியல் சிந்தனைகள், நீ எல்லாம் பண்ணியிருக்க, நீ படிக்கல, ஆனா 6ஆம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் இத்தனை கல்வி நிலையங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், எத்தனை கலெக்டர் உருவாக்கி இருக்காரு, எத்தனை மக்கள் கல்வி கொடுத்திருக்காரு, எத்தனை மருத்துவம், எத்தனை பொறியியல், அத்தனை கொண்டு வந்த பெருமை யாருக்கு சேரும், அந்த காமராசரை சேரும். அரசியல் தமிழர்கள் உருவாக்கிய காரணத்தினால் அவருக்கு கிங் மேக்கர் என்ற பெயர் வந்துருச்சு. அதனால காந்தியடிகள் சொன்னாரா, மேலெல்லாம் பார்க்க முடியும், இவர் ஒரு கருப்பு காந்தி, அவருடைய உடை என்ன, உடல் என்ன, அழகென்ன, நிறம் அல்ல, அவருடைய மனதினுடைய நிறம் தான் உயர்ந்தது, உள்ள உணர்வு தான் சிறந்தது தவிர பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்டவர். ஒரு நாள் வந்து நல்ல செய்தியில் அவருடைய அரசியல் ஆதாயத்தை தேடுறதுக்கு வேண்டி காமராஜருடைய நண்பர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், காமராஜர் கூப்பிட்டு, ஐயா நான் ஒரு சினிமா தேட்டர் கட்டியிருக்கேன், அந்த சினிமா தேட்டருக்கு நீங்கள் தான் வந்து எல்லாமே திறந்து வைக்கணும் அப்படின்னாரு. சரிப்பா சரிப்பா அப்படின்னாரு. ஐயா இந்த நாளையா அப்படின்னு சொல்லி, அப்போ சினிமா தேட்டரில் கட்டி முடிச்சோன்னு என்ன பண்ணணும்னா அது எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது யார் கொடுப்பாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற கலெக்டர் கொடுப்பாரு. அந்த கலெக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அந்த அவருடைய நண்பர், நான் இந்த பாருப்பா சினிமா தேட்டரெல்லாம் சரி பண்ணியாச்சு, காமராஜர் தான் முதலமைச்சர் வர்றாரு, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஐயா இந்த வேலையெல்லாம் முடியல, என்னால் கையெழுத்து போட முடியாதுன்னாரு. ஐயா காமராஜர் வர்றாரு, யார் முதலமைச்சர் வர்றாரு, வரட்டும்யா வரட்டும், எனக்கு இந்த வேலை முடியாமல் நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்படியா, சரி, என்ன பாருங்க, காமராஜருடைய நண்பர்னு சொன்ன பின்னால் கூட போட மாட்டேங்கிறாரு, நான் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னாரா. அவர் அசைவேல முட்டுட்டாருங்க. காமராஜரும் கூப்பிட்ட நேரத்துக்கு நான் வர முடியுமா இல்லை தெரியும், நீ கட்டாயம் வரணும் அப்படின்னாரா. சரின்னு நேரம் காமராஜர் வந்துட்டார். வந்த உடனே பார்க்குறாரு, சினிமா தேட்டர் வந்து வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறதுனால அது பெர்மிஷன் கூடல, படம் போட முடியல. ஐயா இந்த மாதிரி பண்ண அந்த கலெக்டருக்கு சொன்னேன், அவர் போட மாட்டேன்டார். ஐயா உங்கள் பேரை சொல்லி கூட போடலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறத சுட்டி காட்டுறாரு. எந்த கலெக்டர் அவரு, அப்படியா, சரி சரி இரு அப்படின்ட்டு நேரம் இந்த வண்டியை கலெக்டருக்கு ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க. பார்த்துட்டு கலெக்டர்கிட்ட பேசுகிற போது, இல்லையா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, நேரம் அங்கே போனாரா. முதலமைச்சருடைய வண்டி கலெக்டர் வீட்டுக்கு வந்தால் சும்மா இருப்பாங்களா, பதறி அடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து பார்க்குறாரு, ஐயா கலெக்டர் வந்திருக்காங்க அப்படின்னா. சரின்னு உள்ளே வந்த உடனே, ஐயா உட்காருங்க உட்காந்துட்டு, சினிமா தேட்டருக்கு போனீங்களாம்மா, அங்கே ஏதோ பெர்மிஷன் கேட்டாங்களா, நீ கொடுக்கலையா. ஐயா வேலையெல்லாம் முடியலையா, எல்லா வேலையும் முடித்தாதான் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், ஒரு ஃபயர் சர்வீஸ் வச்சுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ஒரு திறந்த வழி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், அதெல்லாம் கொடுக்கல இல்லையா. அப்படி பண்ணேன், என் பேர் சொல்லி கொடுக்கலையாமா, வேலை முடிஞ்சாதான் கொடுக்க முடியும், நான் சாதாரண கொடுத்தேன், என் மனசாட்சி கேட்காதீங்கண்ணா. காமராஜர் எந்திரிச்சுன்னு செலிட் அடிச்சு கை கொடுத்தாரா. நீ எல்லாம் அரசு அதிகாரி, இவங்களை மாதிரி நல்லவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த தமிழ்நாடு சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமை பாராட்ட போனாரா. நாளைக்கு உங்க பையனை கூப்பிடுனாரா, நீ எப்படி வந்து அதே மாதிரி இந்த பையனை வளர்த்து. இந்த மாதிரி அரசியல், இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு சிறப்பாக போயிட்டு இருக்கு.
அதனால உங்களை மாதிரி அரசு அதிகாரிகள் இருக்கும் போது தான் நான் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். எவ்வளோ பாராட்டு பாருங்க. அப்போ அந்த நல்ல ஒழுக்கம், அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் எல்லாம் சரியா இருந்தாதான் இந்த நாடு சரியா இருக்கும். அப்போ ஒரு தலைவர் சிறப்பா இருந்தாதான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். அதனாலே என்னுடைய அன்பு மாணவர்களே, இன்றைய நாள் எவ்வளோ ஒரு புண்ணியமான நாள். சரியா? நல்லது ஒரு வீணை செய்தி அதை நலங்கட பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்புகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயிலுற வாழ்வதற்கு, இந்த மாநிலத்துக்காக கஷ்டப்பட்ட அந்த ஒரே தலைவர் நம்முடைய காமராசர். அன்றைய காலத்தில் இதெல்லாம் எவ்வளவு பெருமை நாட்டுக்கு. எல்லா நாட்டு அப்போ படிக்காத மேதை 6ஆம் வகுப்பு படித்தாலும் கூட எந்த கலெக்டரும் செய்ய முடியாத வேலை செய்கிறாரு. இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரியை கூப்பிட்டு இங்க எத்தனை அணைக்கட்டுகள் இருக்கு, எத்தனை தொழிற்சாலை இருக்கு, நீங்க ஒருத்தரால சொல்ல முடியாதா? தமிழ்நாட்டுன்னு சொல்ல இவர் ஒரு நாள் வந்து கர்நாடகா போனாராம். அந்த கர்நாடகா போயிட்டு அவருடைய முதலமைச்சரோட பேசிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது கேட்டார். இவர் ஜாலியா பேசுவாரு. ஏப்பா உங்க முதலமைச்சருக்கு அந்த கர்நாடகாவில் எத்தனை அணைக்கட்டு இருக்குன்னா அவரு யாயா மானத்தை வாங்குறேன், எனக்கு எல்லாம் அவ்வளோ தெரியல. இவர் சொன்னார், உங்களுக்கு அங்கங்கள இருப்பாருங்க, கர்நாடகாவில் இத்தனை அணைக்கட்டு இருக்கு, கேரளாவில் உள்ள இருக்கு, ஆந்திராவில் உள்ள இருக்கு, இவங்க எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள் அத்தனை கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரா. எந்த இடத்துல என்ன செய்யணும்? அரசு அதிகாரிகள் எல்லாம் பயந்து நடுங்குவாங்களா? என்னையா அறிவு, அவர் படிச்ச அறிவு வரல, சுய சிந்தனை கத்துக்கிட்டாரு. அது வந்து இங்க அனுபவத்தின் மூலமாக தேடி 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 படிக்கிறாரு. அந்த சிந்தனை அறிவு தான் இன்னைக்கு நமக்கு இத்தனை கல்விகளை கொடுத்துட்டு இருக்கு. இத்தனை 1000 பள்ளிகள் வருவதற்கு, கல்வியை தருவதற்கு. ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் பொருளாதாரம் அல்ல, எது வேண்டும்? கல்வி இருந்தால் அந்த பொருளாதாரம் உயர்ந்துவிடும். ரஷ்யா நாட்டில் அந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் யாருன்னா லெனின், புரட்சி கவிஞர் லெனின் இருந்தாரு. அந்த லெனின் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற ஆடிட்டோரியத்தில் கேட்டாங்களா, ஐயா அமெரிக்கா வல்லரசு ஆயிடுச்சு, நம்ம நாடு இப்படியே இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டாரா. என்ன பண்ணணுமா? ஒரு முதியவர் கேட்டாரா, படியுங்கள். ஒரு இளைஞர் கேட்டாரா, படியுங்கள். ஒரு மாணவர் கேட்டாங்களா, படியுங்கள். ஏன்னா நீங்க படிச்சு எல்லாரும் கல்வியை வாங்கிட்டீங்கன்னா, அறிவு உங்ககிட்ட இருக்குன்னா, வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட சம்பளம் வரும், பொருளாதாரம் உயரும். அப்போ அமெரிக்காவோட நம்ம வல்லரசு ஆயிடும் அப்படின்னா. அப்போ அத்தனைக்கு என்ன வேணும்? கல்வி மட்டும்தான் வேண்டும். என்னுடைய மாணவர்களே, அன்னைக்கு படிக்க முடியாத சூழ்நிலை அப்படி வந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா இவ்வளவு வசதி வாய்ப்பு நம்ம பெருக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்காம இருந்தா நியாயமா? அன்பு ஒழுக்கம் இல்லாதா நியாயமா? இப்போ எதுக்கு வேணும்? அந்த படிப்பதற்கு வேண்டிய முன்னால் ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பும் தரலான ஒழுக்கம் உயிரின் போடும். அந்த ஒழுக்கத்தை காட்டிலும் மிக சிறந்தது கிடையாது. ஒழுக்கம் இருந்தால் கல்வி வரும். அந்த கல்வி பெற்றால் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தால் வாழ்க்கையிலையோ இங்கே உயர்ந்த இடத்துக்கு போயிடும். அப்ப என்ன அவங்க இந்த நாடு எப்படி பாட்டு, இந்த செந்தமிழ் நாடுப்பா இது உருவாக்கி தந்திருக்காங்க. பாரி சொல்லலாம், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது கரினிலே, தந்தையர் பேஞ்சென்ற மூச்சினிலே எது சத்தி பிறக்கது மூச்சினிலே, காவிரி தென்பண்டை பாலாறு தென்மேல் கண்டோர் வையை பொருளெனதி, மேவியாறு பல ஓடத்தீரு மேலி செழித்த தமிழ்நாடு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடுல உருவாக்கி தந்திருக்காங்க இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கணும், உண்மையை சொல்லணும். கனகாசன் சொன்னா அதே என்ன சொல்லு, நல்ல உண்மை கற்றுக்கோ. பொய்யினால் எதுவும் கிடைக்கல. அந்த பொய் பேசி என்னத்தை கொண்டு வர? உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கை வரணும். தேடி சோறு நேர் தின்று பல சின்னன் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் ஊன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நடை கூடி கிடப்போர் மீது கொடுக்கூற்றிருக்கிறேன் வாய்ப்பின் வேடிக்கை மனிதருக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஒவ்வொரு நாள் அதையே செஞ்சு செஞ்சு வயசாகி நிறைய முடிச்சு கிடப்போரும் ஏதி கடைசிக்கு செத்து போறதுக்காக வந்து ஊருக்கு வந்திருக்கோம், பிறந்திருக்கோம். பிறந்த ஒவ்வொரு கிட்டும் திறமை இருக்கு. எல்லார்கிட்டும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமை நீ வெளிக்காட்டினானா நீ வாழ்ந்ததுக்கு அர்த்தம். வாழ்ந்ததுக்கு அர்த்தம். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பிறந்துட்டோம். இதே மாதிரி வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு தலைவர் எல்லாம் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா. வாழ்நாள் முழுவதும் அப்படியே வாழ்ந்து காட்டினாரு. எந்த ஒரு இல்லாம பிரசிடண்டா இருக்கும்போதும் சரி, மாணவர்களினுடைய உயிர்களை சொன்னாங்க. அந்த மாணவர்களுடைய வாழ்ந்து அந்த அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு வந்து இந்த உலகத்தை முன்னேற்றி உலக நாடெல்லாம் வியக்க வைத்து பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தி உலக மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த இந்திய நாட்டு மக்கள் யார் என்று காட்சி ஒற்றை மனிதன் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள்.
உலகத்தையே நடுங்க வைத்தாங்க. அமெரிக்கா கேட்டாங்க, குடியுரிமை வந்துடுவேன், உங்களுக்கு எல்லாமே கொடுத்து நாங்கள் வாங்கினாராம். என்னுடைய படித்த படிப்பு என்னுடைய நாட்டுக்கு தவிர நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன்னாராம். அப்படிப்பட்ட வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரியா? எல்லாரும் பாக்கட்டை நிரப்பினாங்க, அவர் மட்டும்தான் ராக்கெட்டை நிரப்பினார். அரசியல்வாதிகள் எப்படி போனாங்க? அவர் தான் ராக்கெட்டை நிரப்பினார், உலகத்தையே நடுங்க வைத்தார். நம்ம காமராசர் கல்வி நிரப்பதுனால இந்த உலகம் அப்படியே உலகம் தழைத்தோங்குது பாருங்க. இந்த பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடல் மறையாமல் நாம் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் என்னுடைய மாணவர்களே, சரியா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரு படிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனது எல்லாம் மணலில் கொண்டாகும். 6 மனமே 6, இந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கும் தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. கண்ணதாசன் அழகா சொன்னார். உண்மையை சொன்னாங்க, நன்மை பணிவு. உயர்ந்து வரும்போது கொஞ்சம் பணிவு இருக்கட்டும். நாங்கிற ஆணவம் கர்வம் திமிர் எங்கே இருக்கோ அதை அணிஞ்சு போகும். என்னைக்கு உயர்ந்தாலும் கூட பணிவாக இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லாருடைய மனதில் இருக்காங்க. நம்ம காமராஜர் ஐயா கடைசியில் அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு இறுதி வரைக்கும் திருமணம் ஆகாமே இருந்து போனார். அவங்களுடைய அம்மாவுக்கு வேண்டிய உதவி கிராமத்தில் இருந்தாங்க. எந்த உதவியோ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுமா, எல்லாரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்குமா? முதலமைச்சருடைய அம்மாங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க, நீ சாதாரணமாக இருக்குன்னு சொன்னாரு. கடைசியில் அவர் இறக்கும் போது அவருடைய வீட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, ஒரு 60 ரூபாய் பணமும் ஒரு 3 வேட்டி சட்டை தான் இருந்ததா. அவரோட செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, பாருங்க என் காமராஜர் ஐயா சேர்த்து வச்ச சொத்தை பாருங்க, அந்த 3 செட்டு வேட்டி துண்டும், சரியா, இந்த 60 ரூபா பணம் அங்கே இந்த காரெல்லாம் அங்கே கொடுத்துருங்க, எதுவும் இல்லை. சரியா, அங்கே பேங்க் பேலன்ஸ் 0, எதுவுமே கிடையாது. போகும்போது எடுத்து கொண்டுட்டு வரல, அவர் போகும்போது வரும்போது கொண்டுட்டு வரல, போகும்போது கொண்டுட்டு வரல. அப்துல் கலாம் அப்படிதான். சரிங்களா, வரும்போது 0 பேலன்ஸு, போகும்போது 0 பேலன்ஸு, யாருக்கு எதுவும் கிடையாது. வாழ்ந்தா இந்த மாதிரி மனிதர்களாக வாழ்ந்து, சரியா, அவர்கள் மறைந்த பின்னாலும் காலகாலமாக நாம் வாழ்ந்து வந்து புகழ வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்த உலகத்தில் உருவாக்க முடியும். அந்த தலைவர்களாக இங்கே எத்தனையோ பேர் நம்ம இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறையை கேட்டவுடன் உங்களுடைய மனதில் ஒன்று தோன்ற வேண்டும், ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்றிலிருந்து என்னால் ஒரு இந்த தீய பழக்கத்தை விட முடியும், என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், நானும் எதிர்காலத்துடைய தலைவராக வந்து நாட்டிற்கு நற்பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் உருவாகின்றதோ அவர்களால் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அவருடைய பள்ளி முதல்வருக்கும், என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் நாங்கெல்லாம் உயர்வோம், சாதித்து காட்டுவோம் என்ற அந்த உறுதியுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.